கோவையில் மருத்துவரின் தாயாரை கொன்று பணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க நேபாள நாட்டிற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஞானவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஞானவேல், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கோவையில் மருத்துவர் தாயாரை கொன்றுவிட்டு நகையை கொள்ளையடித்துவிட்டு தலைமறைவான தம்பதியினர் குறித்து நேபாள நாட்டுக்கு போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். கோவை நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்தவர் மருத்துவர் ராம்குமார் குட்டி. இவருடைய தாயார் கஸ்தூரி என்பவர் சுர்ஜா என்ற பெண்ணும் பணி அமர்த்தப்பட்டார். அந்த வீட்டில் ஏராளமான நகைகள் மற்றும் பணம் இருந்தது. அதை பார்த்ததும் சுர்ஜாவில் கொள்ளையடிக்க ஆசை ஏற்பட்டதுடன் அவர் நேபாளத்தில் இருக்கும் தனது கணவர் ராஜ் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் கடந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி நேபாளத்தைச் சேர்ந்த சுர்ஜாவின் கணவர் ராஜீவ் தனது உறவினர்களான ராகேஷ் சவுக், திலீப் தாகி, தாமூர் ஆகியோருடன் கோவைக்கு வந்து கஸ்தூரியை கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் தனிப்படை நியமிக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனிப்படை போலீசார் பெங்களூரில் வைத்து ராஜீவ் உறவினர்களான ராகேஷ் சவுத், திலீப் தாகி, தாமூர் புக்தா ஆகியோரை கைது செய்தனர். அத்துடன் தலைமறைவாக உள்ள நேபாள நாட்டு தம்பதியான ராஜீவ் சுர்ஜா தம்பதியை வலைவீசி தேடி வருகின்றனர். அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் தேடியும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையே தம்பதி நேபாள நாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக மத்திய அரசு மூலம் நேபாள நாட்டுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கோவையில் கொலை செய்துவிட்டு ராஜீவ் சுர்ஜா தம்பதியினர் நேபாள நாட்டுக்கு வந்து பதுங்கி இருந்தால் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அந்த தம்பதியினர் நேபாள நாட்டுக்கு அருகில் உள்ள இந்திய மாநிலங்களில் பதுங்கி உள்ளனரா அல்லது வேறெங்கும் வசித்து வருகிறார்களா என்பது குறித்தும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.